ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தாங்க மருந்து. இந்த கருப்பு உளுந்துல ஏராளமான நன்மைகள் கொட்டி கிடக்குதுங்க. அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அவர்களுடைய கருப்பையை வலுப்படுத்துறதுல இந்த கருப்பு உளுந்து மிகப்பெரிய சக்தியா செயல்படுதுங்க. 40 வயதுக்கு மேல பெண்களுக்கு ஏற்படுகின்ற இடுப்பு வலி, மூட்டு வலி, கைகால் வலி போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த கருப்பு உளுந்து மிகப்பெரிய தீர்வா அமைதுங்க. இந்த கருப்பு உளுந்த கஞ்சி செய்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய எலும்புகள் வலுப்படுதுங்க, நம்மளுடைய கருப்பை வலுப்படுதுங்க. அதனால பெண்களும் பெண் குழந்தைகளும் அதிகமாக இந்த உளுந்தங்கஞ்சை செஞ்சு வீட்டில் அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. 1 கப் உளுந்தோட 1/4 கப் பச்சரிசி சேர்த்து நன்றா வாசனை வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட சிறிதளவு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. அதோட உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸை உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் கஞ்சா செய்து சாப்பிட்லாம். உங்களுக்கு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். உளுந்தங்கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், பனங்கருப்பட்டி, ஏலக்காய், தேங்காய் துருவல், தேவையான அளவு தண்ணீர். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட தண்ணியில் எடுத்து வச்சிருக்க உளுந்தங்கஞ்சி மிக்ஸை போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு கிண்டலாங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கட்டிப்படாமல் கிண்டணுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. கட்டிப்படாமல் நல்லா கொஞ்ச நேரம் கிண்டி நல்லா வேகட்டுங்க. அந்த உளுந்து வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம எடுத்துக்கிட்ட கருப்பட்டியை நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. உளுந்து நல்லா வெந்து கட்டிப்படாமல் நல்லா தயாராகிடுச்சிங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க கருப்பட்டியை போட்டுக்கலாங்க. கஞ்சி நல்லா தயாராகிடுச்சிங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காவை தூள் செஞ்சு போட்டுக்கலாம். கஞ்சி நல்லா கொதிச்சு உளுந்தங்கஞ்சி நல்ல வாசனையோடு தயாராகிடுச்சிங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல்களை போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூடான சுவையான மிகவும் பெண்களுக்கு சத்தான உளுந்தங்கஞ்சி தயார். நீங்களும் வீடுகளில் இந்த உளுந்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க பெண் குழந்தைகளுக்கு இந்த உளுந்தங்கஞ்சை அடிக்கடி செஞ்சு கொடுங்க.